வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்க பார்த்திங்கன்னா திருச்சி கேகே நகர், மன்னார்புரம் டு கேகே நகர் மெயின் சிம்கோ ரோடு இருக்குது பார்த்திங்களா. அந்த இடத்துல நல்ல ஒரு அருமையான இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸில் தான் நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. இது நேராக போனோம்னா எல்ஐசி காலனி, ஓலையூர், அந்த சாத்தனூர், அந்த ரோடுக்கு போயிடலாம். இது மன்னார்புரம் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் மன்னார்புரம் ஜங்ஷனு. 300 to 400 மீட்டர்ஸ் தான் மன்னார்புரம் ஜங்ஷனு. இது பக்கத்தில் தான் நம்ம வீடை பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடை போய் பார்க்கலாம். வீடு என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடு வந்து கார் பார்க்கிங், ஹாலு, டபுள் பெட்ரூம், கீழே மேலே ஒரு பெட்ரூமு, சின்னதாக ஒரு ஹாலு, சுற்றிலும் காம்பவுண்டு, பாதாள சாக்கடை முடிஞ்சிருச்சு, காவேரி வாட்டர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள வீடு தான் இது. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வருஷம் வீடு. இது சுற்றிலும் காம்பவுண்டு உள்ள கார் பார்க்கிங், நல்லா கார் பார்க்கிங் இடம் விட்டு 2 வீலர் பார்க்கிங்க்கு சைடில் இடம் இருக்குது உங்களுக்கு. இந்த சைடில் 2 வீலர் பார்க்கிங் பார்த்திங்கன்னா சைடில் வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து இடம் வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1650 சதுரடி பில்டிங் ஏரியா. வீடு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. ஆற்று மணல் செங்கலில் கட்டின பில்டிங் இது. அப்போ கட்டின பில்டிங்னால நல்லா ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பில்டிங் பிளான் அப்ரூவல், எல்லா அப்ரூவல் எல்லாமே வச்சுருக்காங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா லேண்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டும், வீடுக்கு கொஞ்சம் தான் கேட்குறாங்க. ரொம்பலாம் வீட்டுக்கு அமௌண்ட்டு கேட்கல. லேண்ட் அந்த இடத்துல வந்து 7000 to 8000 போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க ரேட்டு. நான் ரேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பார்க்கலாம். அந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஹால்லே பார்த்திங்கன்னா 2 ஃபேனு, வென்டிலேஷனுக்கு 3 விண்டோ, கிராஸ் வென்டிலேஷனுக்கு 1, 2, 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான வீடு இது. எந்த ஒரு இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் வீடு குடியேறலாம். இந்த ரேட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த ஏரியாவில். நான் உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று, அதுக்கும் பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. 2 வென்டிலேஷனு, அங்கே ஒரு விண்டோ, இங்கிட்ட ஒரு விண்டோ, சின்ன பெட்ரூம் இது. இதுக்கு அட்டாச் பாத்ரூம் வராது, காமன் பாத்ரூம் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா இது. சின்ன ஒரு காரிடார் மாதிரி கொடுத்து ரைட் சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக டோரே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள அந்த இதில் வந்து பார்த்தோன்னா மாஸ்டர் பெட்ரூம் இது. மாஸ்டர் பெட்ரூமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நீட் ஃபினிஷிங்கில், நல்லா பெரிய சைஸில் ஒரு 14க்கு 12 பாத்ரூம் பெட்ரூம் சைஸு வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. செல்ஃப்ஸ் இருக்குது, கபோர்ட் நம்ம அடிச்சுக்கணும். இது அட்டாச் பாத்ரூம். இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். பாத்ரூமில் வந்து நல்லா அப்படியே வந்து நல்லா ஸ்பேசியஸாக பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வித் டைனிங். இந்த ஏரியா டைனிங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் சைஸ் மாதிரி உங்களுக்கு டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் டைனிங்கு, உங்களுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாமே தாராளமாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பேக் சைடில் ஒரு லெட்ரின் பாத்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க பேக் சைடில் போகிறதுக்கு. இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நல்ல ஒரு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் சொல்லலாம். இது மெட்டீரியல்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம செல்ஃப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு மேலே லாஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே சுற்றி நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போகிறதுக்கு ஒரு சின்ன பாதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மோட்டார் ரூம் மாதிரி கொடுத்து ஒரு பெட்ரூமாக கூட நீங்கள் நாளைக்கு நீங்கள் அதை சின்னதாக ஸ்டடி ரூமாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது கீழே தான் வாட்டர் டேங்க் இருக்குது. இது சவுத் ஃபேஸிங் வீடுனால உங்களுக்கு வாட்டர் டேங்க் அங்கே வந்துடும் உங்களுக்கு. வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம். உங்களுக்கு திருச்சியில் கேகே நகர், திருச்சி சரௌண்டிங் எங்கே வீடு வேணுன்னா கூட என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூட்டு போய் காட்டுறேன். இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி. ரேட்டு 5000 rupees ரேஞ்சு
ஒரு 6,000 10,000 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் நம்மள்ட்ட இருக்குது. ஏக்கர் கணக்கான லேண்ட் கூட நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது மாடிக்கு வந்துட்டோம். மாடிக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா இது சின்ன பால்கனி கொடுத்து உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கீ வந்து ஓனர் வந்து சென்னையில் இருக்காங்க. அவங்கள்ட்ட இருக்க அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வரப்போ அவங்களுக்கு திறந்து காட்டுறதுக்கு ஏற்பா பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது வந்து மேலே வந்து ரூஃப் டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ரூஃப் டைல்ஸ் போட்டு பக்கத்தில் எல்லாமே வீடுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெகன்மாதா ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பெரியார் மெய்எம்எஸ் ஸ்கூல் இருக்குது. அப்புறம் செல்லம்மாள் ஸ்கூல், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் தான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. கேகேநகர் பஸ் ஸ்டாண்டு ஒரு 4 கிலோமீட்டர் தான் கேகேநகர் பஸ் ஸ்டாண்டு. மன்னார்புரம் பஸ் ஸ்டாண்டு ஒரு 400 மீட்ரு அப்படின்றப்போ உங்களுக்கு மெயின்லேயே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரமோட்டர்ஸ் இன் ரியல் எஸ்டேட்ஸ்.